கேரள மாநிலம் களமசேரி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் தனியாக வசித்து வந்தவர் ரியல் எஸ்டேட் அதிபர் ஜெய்சி அப்ரஹாம். இவரது மகள் குடும்பத்துடன் கனடாவில் வசித்து வரும் நிலையில் கடந்த 17ஆம் தேதி கனடாவில் இருந்து மகள் தனது தாயை பலமுறை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றும் இயலாததால் களமசேரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அங்கு விரைந்த போலீசார் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது குளியல் அறையில் தலையில் பலத்த காயங்களுடன் ஜெய்சி இறந்து கிடந்தார். அவரது கைகளில் அணிந்திருந்த 2 தங்க வளையல்கள் களவு போயிருந்தன. உடற்குறாய்வில் அவர் கொடூரமாக தலையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. அபார்ட்மெண்டின் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போலீசார் தலைக்கவசம் அணிந்து கொண்டு அபார்ட்மெண்ட்டுக்குள் சென்ற மர்ம ஆசாமி ஒருவன் திரும்பிச் செல்லும் போது வேறு நிற சட்டை அணிந்து செல்வதை வைத்து அவன் கொலையாளியாக இருக்கலாம் என கருதினர். கொலையாளி எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்திருப்பதால் ஜெய்சிக்கு தெரிந்தவராக இருக்கலாம் என்று சந்தேகித்த போலீசார் ஜெய்சியுடன் பழகிய ஆண் நண்பர்களை அழைத்து விசாரித்தனர். இதில் ஜெய்சியின் நண்பரான கிரீஷ் பாபு என்பவர் சிக்கினார். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல கிரைம் திரைப்படங்கள் பார்த்து அதே அபார்ட்மெண்டில் வசித்து வரும் ஜெய்சியின் தோழி கதீஜா என்பவருடன் சேர்ந்து இந்த கொலையை திட்டமிட்டு செய்ததாக போலீசில் தெரிவித்தார். ஐடி ஊழியரான கிரீஷ் பாபு ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் ஜெய்சிக்கு அறிமுகமாகி வீட்டுக்கு வந்து செல்லும் அளவுக்கு நண்பராகியுள்ளார். அப்படி வந்து செல்லும் போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஜெய்சியின் தோழியான கதீஜாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மொபைல் போன் ஆப்புகள் மூலமாகவும் கிரெடிட் கார்டு மூலமாகவும் ஏராளமாக கடன் பெற்று உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த கிரீஷ் பாபுவுக்கு பண தேவை ஏற்பட்டுள்ளது. ஜெய்சியிடம் ஏராளமாக நகை பணம் இருக்கும் என்று காதலி கதீஜா கூறியுள்ளார். இதையடுத்து ஜெய்சியை கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளனர். மாட்டிக்கொள்ளாமல் எப்படி கொலை செய்யலாம் என நிறைய கிரைம் திரைப்படங்கள் பார்த்ததோடு 2 மாதங்களில் 2 முறை ட்ரையலும் செய்திருக்கிறார்கள். அதன்படி கடந்த 17ஆம் தேதி திர்காக்கரா பகுதியில் இருந்து களமசேரி பகுதிக்கு வருவதற்குள் ஹெல்மெட் அணிந்து 2 பைக்குகள் மற்றும் 2 ஆட்டோக்களில் மாறி மாறி பயணித்த கிரீஷ் பாபு சிசிடிவியில் முகம் சிக்காதபடி ஜெய்சியின் வீட்டுக்குள் நுழைந்துள்ளார். பேக்கில் மறைத்து எடுத்துச் சென்ற தம்பிள்சால் ஜெய்சியின் பின்னந்தலையில் பலமாக தாக்கி கொலை செய்துவிட்டு அவர் குளியல் அறையில் தவறி விழுந்து இறந்தது போல சித்தரித்துள்ளார். இரத்தக்கரை படிந்த தனது சட்டையை மாற்றிவிட்டு பேக்கிற்குள் வைத்திருந்த புது சட்டையை போட்டுக்கொண்ட கிரீஷ் பாபு வீடு முழுவதும் தேடியும் நகை பணம் சிக்காததால் ஜெய்சி கைகளில் இருந்து 2 தங்க வளையல்களை மட்டும் எடுத்துச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. கொலை செய்தது எப்படி என்பதை போலீசாரிடம் கிரீஷ் பாபுவும் கதீஜாவும் நடித்து காட்டினர். இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.